வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ பாருங்கள், முட்டை ரைஸ் பண்ணலாம். காய்கறி எல்லாமே போட்டு நம்ம பண்ணுவோம். வாங்க பாருங்கள். எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய், குடமிளகாய் இந்த மாதிரி பெருசு பெருசாக நறுக்கி வச்சுக்கோங்க, ஒரு குடமிளகாய். அதுக்கப்புறம் கோஸ் வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கேரட்டு. இந்த காய்கறிக்கு எல்லாம் சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி. இது எல்லாம் போட்டு நல்லா வந்து முக்கால் வதக்கினா போதும். ஃபுல்லாக காய்கறி வேகக்கூடாது, ஓரளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள், இது ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுங்க, நைட்டில் வந்து காலையில் வடித்து வச்ச சாதம் இருக்குது அப்படின்னா கூட டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை லஞ்சுக்கு மத்தியானம் கொண்டு போகணும், நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம், சிம்பிளாக பண்ணணுன்னா ஒரு சாதம் வடித்து இந்த மாதிரி பண்ணி கொண்டு போகலாம் டிஃபன் பாக்ஸுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் காயெல்லாம் ஓரமாக நவுத்திடுங்க. நவுத்திட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு இப்போ அந்த முட்டையை உடைச்சி இதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் மிளகு. இந்த முட்டைக்கு தேவையான அளவு ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்தா போதும். நல்லா உடச்சி விட்டு கொஞ்சம் வேகிற வரைக்கும் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா கிண்டனா போதும். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் பொடியாக இப்படி தட்டி தட்டி பொடியாக்கிக்கோங்க முட்டையை. இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த முட்டை வாடை ஃபுல்லாக போயிடணும். நம்ம அதில் மிளகு உப்பு மஞ்சத்தூள் போட்ட தொட்டு உங்களுக்கு அந்த முட்டை வாடை அப்படியே நிற்காது. இப்போ நான் வந்து பாஸ்மதி ரைஸு ஓரளவுக்கு வடித்து வச்சுருக்கேன். நார்மல் ரைஸில் கூட பண்ணலாம். பாருங்கள், முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ரொம்ப சுவையான ஒரு முட்டை சாதம் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஈஸியாகவும் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.